பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. காயினை போல இருந்துடக்கூடாதுன்னு சொன்ன தேவன் சிலருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லி இருக்கிறார். உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் பாடுமா? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. ஊற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா. சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆசி குப்பை என்றும். உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆசி குப்பை என்றும். உள்ளத்தில் நின்று கூறுவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, காயினை போல இருக்காதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் சிலரை நினைத்து கொள்ளவும் சொல்லி இருக்கிறார். ஏன் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க? நவம்பர் 2ஆம் தேதி மாலை போடுறதுக்கா? ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதி என்ன தினம்? சோல். ஆமா, 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே, ஆத்துமாக்கள். குடிச்சு செத்தவனுக்கும் RIP அப்படின்னு தானே எழுதுறோம். ரெஸ்ட் இன் பீஸ். RIPPன்னு எழுதியிருக்கணும். பீஸ் பீஸ். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் ஏன் நினைக்கிறோம்? சிலருக்கு நினைக்கணும். ஏன்னா விசுவாசத்தில் உங்களை போதித்து நடத்தினவர்களை நினைக்கணும்னு எபிரேயர் 13:7 சொல்லுகிறது. ஏன்னா விசுவாசத்திலே உங்களை போதித்து நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய முடிவை நன்றாய் கவனித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இதுக்காக நினைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா விசுவாசத்தை போதித்து நடத்தினவங்கள மறக்கவே கூடாது. ஏன்னா விசுவாச பாதைங்கிறது சாதாரண காரியம் இல்லை. நம்மளை போதித்து நடத்தினவங்கள என்னைக்கு நினைக்கணும். உண்மைதான். ஏன்னா விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தையே ரட்சிப்பதற்கு பேழையை கட்டின நோவா. விசுவாசத்தினாலே வாளால் அறுப்புண்டவர்கள். ஏன்னா எபிரேயர் 11:32 பவுல் அதை எழுதின
பின்னும் அவர் என்ன சொல்லுவார்? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படி அநேக காரியத்தை சொல்லிட்டு போகுது. ஏன்னா சிலரை நினைக்கணும், விசுவாசத்திலே உங்களை போதித்து நடத்தினவர்களை நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அவங்கள நினைக்கணும், அவங்களுடைய முடிவை நல்லா கவனிக்கணும், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும். ஏன் லோத்தின் மனைவியை நினைங்கிறாரு? நவம்பர் 2ஆம் தேதி மாலை போட போகணும்னா, ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு தினமாக வச்சுருக்கோம். அன்றைக்கி எப்படி போனோன்னு அன்றைக்கி போய் மாலை போடுறோம். எனக்கு அன்பானவர்களை எதுக்கு நினைக்க சொன்னா தெரியுமா? அதாவது யுவான்ஸ் ராபர்ட் என்று முன்னாடி ஒரு பெரிய மிஷினரி இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? ஆட்களை பிடிச்சி சாப்பிட்ற ஒரு பகுதி, அங்கே போய் இயேசு அறிவிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மிஷினரிலாம் இன்றைக்கி மனதில் நினச்சாலே ஒரு உள்ளம் பொங்குது. தன்னை நினைக்காம ஒரு துச்சமாக மதித்து ஆண்டவருக்காக போனவங்கள நம்மளை எந்த பங்கில் நிற்போன்னு எனக்கு தெரியலை. மனுஷர்களை பிடிச்சி சாப்பிட்ற இடம் அங்கே போய், ஏன்னா இன்றைக்கி இருக்க சிஸ்டர்ஸ் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இப்படிலாம் இருக்கேன் இல்லையா? இந்தியாவுடைய சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற 7 காரியங்கள் அந்த பகுதியில் இருக்குது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட பகுதியில் போய் இயேசுவே தெய்வம்னு அறிவிக்கிறதுக்கு அவருடைய எழுப்புதல்னால, வேல்ஸனுடைய எழுப்புதலில் அநேக கொஞ்சம் பேர் போனாங்க. அதில் அவர் போயிட்டார், முடிஞ்ச காலம். ஒரு குடும்பம் அங்கே இருந்துச்சு. அந்த குடும்பத்தை, ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் எப்படின்னா, சில நீங்கள் போனால் தெரியும், நானும் கேட்டது தான் உங்களுக்கு சொல்கிறேன், தன்னுடைய கூரைகளின் மேலே மண்டை ஓட்டை மாட்டி வச்சுருப்பாங்க. எத்தனை மண்டை ஓடு வச்சுருக்கானோ அதை வச்சு தான் அவன் தலைவன். அங்கே போய் அகிம்சைய சமாதானத்தை போதிக்கிறதுக்கு போனார். அங்கே இருக்கிறவங்க யோசிச்சா, இங்கே வேற விட்டோம்னா இயேசுனுடைய அன்பு, சமாதானம், பொறுமை இப்படி நம்மளை மாற்றிடுவான். ஆகையினால இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூப்பிட்டு நிப்பாட்டி, எப்பா நீ இயேசுவை மறுதரிக்கிறாயா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், ஐ எம் நாட் கோயிங் டு டெனை பிகாஸ் ஹி இஸ் மை சேவியர். அவர் என்னுடைய ரட்சகர். அவர் எப்படி நான் மறுதளிக்க முடியும்னா, உடனே அவன் கண்ணுக்கு நேர 2 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தது. விஷ அம்பை அந்த பிள்ளைகள் மேலே போட்டாங்க. அப்படியே அந்த பிள்ளைகள் துடிச்சு இறந்தாங்க. அதன் பிறகு அவனுடைய மனைவியை நிப்பாட்டினாங்க. அப்போ கேட்டாங்க, இப்போ 2 பிள்ளை போயிடுச்சு, இப்போமாவது நீ மறுதளிக்கிறியா? அவன் சொன்னான், நோ, ஐ எம் நாட் ரெடி டு டெனை. மறுதளிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஈவன் மை டெத் ஐ எம் நாட் டெனை. சாவு வரைக்கும் மறுதளிக்க மாட்டேன்னா. உடனே கண்ணுக்கு நேரம் விஷ அம்பை மனைவிக்கு நேரம் விட்டாங்க. அவளும் அந்த அம்பு பாய்ந்து துடிதுடித்து செத்தான். கடைசியில் கேட்டா, யூ ஆர் நாட் அலோன், மற்ற ஒருத்தருமே இல்லை, நீ தனிமையில் இருக்கிற, இப்போவாது இயேசுவை மறுதளிப்பியா? அவன் சொன்ன, 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் மறுதளிக்கலை, என்னை கொன்றுங்கன்னார். அப்பந்தான் நின்று பாடினானா. என்ன பாடினானா? உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கினா. இதை வச்சுதான் ஃபாதர் எழுதினார், இயேசுவின் பிள்ளை நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பிள்ளை சிலுவையின் முன்னா, இயேசு சிந்திய
இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இதத்தான் சாது சுந்தர் சிங் ஆங்கிலத்தில் வெளியிட்டு எல்லா மக்களுடைய மனதிலும் பாட வைச்சார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. சில நேரங்களில் நமக்கு ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் சொல்லி வச்சுக்கிறார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் சொல்றாரு? உலகமே அழிய போனாலும் தாமதிச்சு உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள். ஆமாம், வந்துட போகுது. இதை கடைசி காலங்கிற எப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கே கடைசி காலம்? நான் பிறந்திருந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறான். இயேசு வருகிறார்னு சொல்கிறாங்க. எப்போ வருது? அடையாளங்களை பார்க்குறீங்களே, யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்களெல்லாம் இன்னைக்கு நடக்குது, வருதே. திடீர்னு கேரளாவில் நல்லா தான் இருந்துச்சு, மழை பெஞ்சு எப்படி மண் சரிஞ்சு எத்தனை பேர் காணாமல் போனாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இயேசு சொன்னார், உன்னை நினைத்து அந்த சிலுவையிலே தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இன்னைக்கு எத்தனை பேரு எரிக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேர் லோத்தின் மனைவியை நினைக்கணும். ஏன் தெரியுமா? தேவதூதன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து விடுறான். ஆதியாகமம் 19:15-16 பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:15-16 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, விடியற்காலமாக போகுது, அந்த தூதர்கள் ராத்திரி முழுக்க கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடி நீ அழிஞ்சு விடக்கூடாது, எழுந்து உன் மனைவி இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணும், உன்மேல் வைத்த இரக்கத்தினால் மனதுருகி கரம் நீட்டு, மனதுருகி கரம் நீட்டு, அதிசயம் செய்வதே, மனதுருகி கரம் நீட்டு, அதிசயம் செய்வதே, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் கேட்கிறார். ஆபிரகாம் கெஞ்சுறாங்க. பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தா, 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா, 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? அந்த ஜெபத்தை கேட்டதுனால மனதுருகி கரத்தை நீட்டி கையை பிடிச்சி இழுத்து கொண்டு, பட்டணத்தில் இங்கே எங்கேயும் நிற்காதப்பா, திரும்பி பார்க்காத அப்படின்னா. ஆனால் அவன் என்ன செய்ய, நம்ம வழக்கம் என்னென்னா எதை செய்யாதுங்கிறமோ அதை தான் செய்வோம். அது சின்ன பிள்ளையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து போன ஜென்ம சுவாபம். 1ஆம் மாதம் கீழ்ப்படியாமையினாலே பாவத்தில் விழுந்தான். 2ஆம் மாதம்
எபிரேயர் 5:8 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் எது வரைக்கும் அவர் குமாரனாய் இருந்தும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகி விட்டார். நாம எந்த ஆதாம்கிட்ட நிக்கிறோம்? ஆதாமத்தை இன்னைக்கு வரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எதை செய்யாதே மகளோ அது எங்கே துப்பாதே மாதிரி அங்கே தான் துப்புவோம். எங்கே நிற்கக்கூடாதுமோ அங்கே ஆஸ்பத்திரியில் போர்டு எழுதியிருப்பான், குப்பை போடாதீர், அங்கே தான் போடுவான். ரயில்வே ஸ்டேஷனில் எழுதி வச்சுருப்பான், ப்ளீஸ் கீப் த பிளாட்ஃபார்ம் வெரி நீட்லி அப்படின்னு போட்டு வச்சுருப்பான். அங்கே தான் எல்லாத்தையும் போய் உட்காந்து கிழிச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். காப்பி குடிக்கிற கப்பை கூட கொண்டு அதை டஸ்ட்பினில் போட மாட்டார், அப்படியே அதுக்கு டொப்புன்னு போட்டு போவார். எனக்கு கண்பாருடைய அது நம்முடைய ஜென்ம சுபாவம். ஆண்டவர் சொல்லியிருந்தார் அழகா, எதை தொடக்கூடாதுனாலும் அதை தொடுவான். பிள்ளைகிட்ட கூப்பிட்டு இங்கே உட்காராதீங்க போகாதுன்னு சொல்லி பாருங்க, அந்த இடத்துக்கு தான் பிள்ளை தவுந்து திருப்பி என்ன செய்யும், போகும். ஏன்னா பிறந்ததுலேருந்து அதுதான். இங்கே திரும்பி பார்க்காதேன்னாரு, ஆனால் அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணா போயிட்டான். உப்பு என்ன செய்யும், மழையில் கரைஞ்சி போயிடும். ஆனால் ஆண்டவர் ஸ்டாண்டர்டாக எப்படி வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அதனால தான் நம்மளை பார்த்து சொன்னார், பூமிக்கு உப்பாக இருங்கன்ன உடனே நாம் நினச்சி கூட உடனே லோத்தின் மனைவியான்னு. உப்பாக இருங்கன்னா நீங்கள் சாரம் ஊற்றவங்களாக இருங்க, சாரம் இல்லாத புத்துணா போயிடாதீங்க. மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருங்கள் அப்படின்னார். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரம் உண்டாக்கப்படும், வெளியில கொட்டப்படவும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த உப்பு அறுசுவைகள்ல ஒன்று. ஆனா அவ தூணா போய் என்ன பிரயோஜனம், சோத்துக்கா போட முடியும்? ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டார். இன்னொரு பெண்ணை பார்ப்போம். உபாகமம் 24:9 நீங்கள் எகிப்திலே நடந்து வந்த வழியிலே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மிரியாமுக்கு செய்ததை நினைக்க சொல்றாரு? மோசேக்கு விரோதமா பேசுனதுனாலயா? அப்படி கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படி பயமுறுத்த பழகிட்டோம். ஊழியக்காரனுக்கு விரோதம் பேசினா குஷ்டம் வந்துடும். நான் சொன்ன ஒழுங்கா இருந்தா எவன் பேசுவான்? ஊழியம் பண்ணா பேச மாட்டாங்க, அட்டூழியம் பண்ணா. ஏன் தெரியுமா? மெரியாமுக்கு இருந்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் முதல்ல நல்லா என்ன படிச்சு பாருங்க. அவர் என்ன பேசினா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் பின்னபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? நாங்க நம்மள தீர்க்கதரிசியில எங்கிட்ட பேச மாட்டார். பதவி ஆசை இருக்குல்ல, பொறாம என்னைக்கு வருதோ அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளாது தானே. எலெக்ஷன் வந்தால் பாருங்க எவ்வளோ வேற அன்பு நிற்குதுன்னு. ஒருத்தட்ட கேட்டால் எங்கே உங்கள் சபை எப்படி? எலெக்ஷன் வராவிட்டால் எல்லாரும் ஏஞ்சல்கள் தான், எலெக்ஷன் வந்துவிட்டால் பிசாசாய் மாறிவிடுகிறான். எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்கள் இதால் நடக்குது. பதவி ஆசை, நான் வந்துடணும், நான் தான். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவையை யாருன்னு கேட்ட கூட்டம் யோவான் 8:25 பரிசேயர் அன்னைக்கு யாரை பார்த்து, அவரை பார்த்து என்ன கேட்டாங்க? ஐயா நீர் எப்படியா? எனக்கு அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்க, என்ன அவர் தனியாகவே இருக்க விடுறதில்ல, என்னையும் நீங்கள் அறியறதில்ல, பிதாவையும் நீங்கள் அறியறதில்லைன்னார். அவங்க கேட்டாங்க, நீர் யாரு? அறியாத சகுல் தான் கேட்டானா, நம்ம அறிஞ்ச ஆட்களும் கேட்குறாங்களே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இவரையா நினச்சிக்க சொன்னார், லோத்தின் மனைவியை நினச்ச சொன்னார். ஏன்னா அவர் செய்யக்கூடாது செஞ்சா. இந்த மிரியாம் என்ன பண்ணா, தேவையில்லாமல் ஆசை. ஆண்டவர் அவன் சிக்குவாய மந்த புத்திக்காரன், எவ்வளவோ தன்னை தாழ்த்தினா. அப்படி வந்து என்னை விட்டுரும் தான் கெஞ்சினா. ஆண்டவர் முடிச்சு இழுத்து வச்சிருக்காரு. இவன் சொன்னா, மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ. இந்த ஆசை வந்துச்சுல்ல, அதுதான் காரணம். கர்த்தர் கேட்டார், 3 பேரையும் கூப்பிட்டார். அப்போ தான் சொன்னார், அவன் என்னுடைய தாசன், நீங்கள் அவனுக்கு விரோதமாக பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? நாம் எல்லோரும் மோசையா?
நான் சொல்லுவேன். அப்படி தான் நிச்சயமாக நமக்கு விரோதம் பேசினா குஷ்டம் இல்லை, கஷ்டமும் சேர்ந்து வரும். நம்ம மோசம் இல்லையே, மோசையை கொண்டு போய் ஜலத்தில் விட்ட மாதிரி விட்டால் நம்ம என்ன செய்வோம்? மோசையை மாதிரி ஒரு 40 வருஷம் ஒழிஞ்சு போயிருந்து ஒன்றும் இல்லாமல் தான் எப்படி இருந்திருப்போம்? அவர்களெல்லாம் தேவன் நடத்தின பாதையில் தன்னை விட்டு கொடுத்தாங்க. நாம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா ஆண்டவருக்குள்ளே நிற்போமா? நாளைக்கே ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏசுன்னு சொன்னால் குத்திடுவேன்னா எத்தனை பேர் ரெடியாக நிற்போம்? நிச்சயமாக சொல்ல முடியாது. மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள். நான் அதே போல் மார்க் 14:8 ஒரு பெண்ணை, அதை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறேன். இவளை நினைத்து கொள்ளுங்கள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசிக்கொள்ள முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ இவள் செய்ததும் சொல்லப்படும். ஏன்னா சிலர் நினைக்கணும், சிலருடைய காரியத்தை மறந்துடக்கூடாதுன்னு சொன்னவர் காயினை போல இருக்காதீங்கன்னு ஏன் சொன்னார்? அடுத்த வாரம் உங்களோட திரும்ப சந்திக்கும் போது அதை குறித்து உங்களோடு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் பல காரியத்தை சொல்லி வந்தேன். இப்போவும் எனக்கு அன்பானுள்ள இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்க்குற நீங்கள், பரவசம் அடைகிற நீங்கள், ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வேணால் 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டியே ஆகணும், 1000 ரூபா கொடுத்து ரெக்கார்டிங் எடுத்தே ஆகணும். ஏன்னா போக்குவரத்து எல்லாம் சேர்த்து 1000 ரூபா வந்துடும். இதற்காக ஜெபியுங்கள். எங்கள் சபையோ 2 பார்வையில்லாத மக்கள் வருகிறது. எந்த சபையிலையும் முடிஞ்ச உடனே காணிக்கை எண்ணுவாங்க. நான் காணிக்கை எண்ணதில்லை, ஜனங்களை எண்ணி இருக்கிறேன் தெரியுமா? அவங்கள வெறுமையோடு அனுப்பிடக்கூடாதே, சாப்பிட வச்சு அனுப்பணுமே. ஒரு மாதத்துக்கு இந்த பார்வையற்றவங்களை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாடகை வேன் மட்டும் 16,000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் இதற்கு ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. திருநெல்வேலியில் வயதான ஆண்கள் தங்குறதுக்கு இன்னொரு அறை கட்டப்படணும். மதுரையில் பெண்கள் தங்கியிருந்த இடத்துல ஓடலாம் போயிடுச்சு. இப்போ திருப்பி ஓடக்கூடாது, இனிமேல் சென்ட்ரிங் போடணும். அதுக்கு 6 லட்சம் ரூபா கத்தை தான் எழுப்பி தரணும். வயதான பார்வையற்ற தாய்மார்கள் கடைசி காலத்தில் எல்லாரும் கைவிட்டு கண்ணு தெரியறவன யாரும் சின்னதாக இருக்கும்போது வச்சுக்கிற மாட்டாங்க, பெரியவங்களை இங்கே வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த இடம் திரும்ப உருவாக்கப்படணும். அதற்காக உங்களுடைய ஜெபத்தில் வைங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, தாராளமாக என்னை கூப்பிட்டு காலையில் 10லேருந்து 5 வரைக்கும் உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஐயா இந்த ஊழியத்துக்காக நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், எப்படியா உதவ? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே உண்டு, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். பிரதர் நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசையாக இருக்குது, தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் திரும்ப ட்ரெயினோ பஸ்ஸோ அது ஏற்றி விடுற வரைக்கும் உங்களோட நிற்பேன். உங்களை நின்று அனுப்பி விட்டுட்டு தான் நான் வருவேன். ஏன்னா வந்தவங்கள வரவேற்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் தாராளமாக சொல்லாமல் வந்துட்டு தேடி அலையாதீங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நானும் உங்களுக்காக காத்திருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன்லேயே பஸ் ஸ்டாண்டே அந்த டயத்துக்கு வந்து காதுன்னு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவோம், நீங்களும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ஐயா, இந்த பார்வையற்றவர் மரித்தா கூட மற்ற சபையில் இன்றைக்கி எல்லாம் காசு காசு சந்தா கட்டியிருந்தால் தான் இடம், இல்லாட்டா அவருக்கு இடம் கூட கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்குன்னு ஒரு கல்லறை தோட்டம் உருவாக்கணும். திருநெல்வேலி ஆலயத்தில், மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி ஆலயத்திலும் ஒரு கல்லறை தோட்டம் உருவாக்கணும். ஒரு செண்டு 80,000 ரூபாய். இப்போ எங்கள் பக்கத்திலே ஒரு 25 செண்டு இருக்குது. அந்த இதை வாங்கிறதுக்கு ஜெபித்து வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் ஜெபியுங்கள். ஒரு ஆள் 1 செண்டு வச்சு வந்தால் 25 பேர் எழுப்புனா போதும். கர்த்தர் எழுப்பித்தர ஜெபிங்க. நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காய் தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் நினைக்கிறேன். ஒருவேளை ஐயா ஆலய பணிக்காக, சுவிசேஷ பணிக்காக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான், அவர்களுக்கும் ஏற்ற வழியை காட்டுவதற்கும் ஐயா நாங்கள் கொடுக்கிறத
உலக பிரகாரமாக எங்களுக்கு கணக்கில் வச்சு தான் தீரணும் முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கு வழிகளை காட்டவும் எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தங்கள் பெயர் கூட சொல்லாமல் மனமாற தாங்கி வருகிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. தீங்கு ஒரு நாள் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.